வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராமன். இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சு பார்த்துருக்கோம் அப்படின்னா, நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன் இந்த பபிள்ஸ் மேக்கிங் மிஷின் அதாவது செஞ்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் கேன் வச்சு அழகாக வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஸ்டைலில் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். அதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் எப்படி வந்து பபிள் மேக்கிங் மிஷின் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம செஞ்சு பார்க்கலாம். நம்ம வழக்கம் போல் பார்த்திங்க அப்படின்னா பிவிசி பைப்பில் தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் பிவிசி பைப்பை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ளாட் பண்ணுறதுலாம் ஃப்ளாட் பண்ணி எடுத்துகிட்டேன். வழக்கம் போல் நம்ம வந்து பர்னர் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளாட் பண்ணி எடுக்கிறது தான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூ ஷேப்பில் வந்து ஒரு கட்டிங் பண்ணுறேன். அதாவது எதுக்கு அப்படின்னா ரெண்டு சைட்லேயே வந்து நம்ம ஆஃப் போர்ஷன் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் தான் வந்து நம்ம அந்த லிக்விடு அந்த ஷாம்பெலாம் வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றுற இடம் வந்து அதுதான், அதாவது டேங்க்குன்னு சொல்லுவோம். அந்த இடம் வந்து நான் வந்து கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோசரம் நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணி முடித்த பிறகு சென்டரில் ஒரு ஷீட் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கான அளவு வந்து நம்ம இப்போ எடுக்கிறோம். ஸோ அந்த அளவு எடுத்த பிறகு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டை வந்து நம்ம அந்த பைப்பினுடைய சென்டரில் வந்து சொருகிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறோம். இந்த கட் பண்ண ஷீட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது, சென்டர் ஆஃப் பாயிண்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஃபுல்லாக நம்ம எடுக்கக்கூடாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு கேப் வந்து நமக்கு தேவை. ஸோ எதுக்கு அப்படின்னா பபிள்ஸோடைய அந்த ரோட்டரை வந்து சுற்றுறதுக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் 1 இன்ச் கேப்பில் வந்து திரும்பவும் நான் வந்து இதை கட் பண்ணி பீஸாக எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சின்ன ஷீட் 2 கட் பண்ண போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா கீழே வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து ஸ்டேபிளாக நிறுத்தணும் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு சின்ன பீஸ் வந்து 2 கட் பண்ணி யூ ஷேப்பில் வந்து அதை நான் வந்து வடிவமைப்பு கொண்டு வந்துடுறேன். இதை வச்சு தான் நம்ம செய்கிற அந்த மிஷினை வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிறுத்தி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஷீட் கட் பண்ணுறேன். இந்த 2 ஷீட்டை கட் பண்ண பிறகு இதே மாதிரி யூ ஷேப்பில், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி அளவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு யூ ஷேப்பில் கட் பண்ணுறோம். எப்படி எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நான் இதை கத்திரிக்கோலை கட் பண்ணலான்னு பார்த்தேன், பட் முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ஆங்கிள் கிரைண்டர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து தேய்ச்சி எடுத்துடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹேண்டில், இந்த மிஷினை தூக்கக்கூடிய ஹேண்டில் தேவைப்படுது. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஒரு 1 இன்ச் அகலத்துக்கு இந்த மாதிரி ஒரு லென்த்தாக 1 ஃபீட்டுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். கட் பண்ணது பார்த்திங்கன்னா நிறைய பெண்டு வளைவாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம பர்னர் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணி வழக்கம் போல் வந்து பெண்ட் எடுத்துக்கலாம்.
எடுத்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஹேண்டில் செஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றா வந்து பேஸ்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் பாயிண்டில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, டேங்க் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஆஃப் போர்ஷன் வந்து நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். நாம் ஊற்றக்கூடிய அந்த சொல்யூஷன் பார்த்திங்க அப்படின்னா கீழே லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் நான் வந்து க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக வந்து ஹெவியாக அந்த இடத்துல வந்து நான் அரெஸ்ட் பண்ணுறேன். எந்த ஒரு லீக்கேஜ் வராமல் இருக்கிறதுக்கோசரம் நல்லா ஹெவியாக வந்து க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன மோட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஓல்டு ஃபேனில் இருந்து இந்த மாதிரி ஒரு ஃபேனோட இதை மட்டும் நான் கழட்டி எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து சென்டர் ஹோல்ஸ் போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம க்ளூ கன்னை யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபில் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து காற்றை வந்து நம்ம ஊத போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முக்கால் ஒயரிங் பைப்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரிங்காக நம்ம கட் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து பபிள்ஸ் உருவாக்கக்கூடிய அந்த ரிங்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீல் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். இது வந்து அந்த லிக்விடில் முழுகி வெளியே வரும்போது இது வழியாக காற்று போகும்போது என்னென்னா நமக்கு பபுளாக வந்து வெளியே வரும். ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கோசரம் க்ளூ வந்து யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஒட்டி முடிச்ச பிறகு பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் அந்த ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம செய்ய முடியல. ஏன்னா அந்த இடத்துல கேப் சின்னதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மோட்டரை யூஸ் பண்ணி கியர் மோட்டரை இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி ரன் பண்ணி பார்த்துடலாம். ரன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்லோவாக ரன் ஆகும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி இது பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது வந்து இந்த மாதிரி டேங்க்குக்கு அடியில், அதாவது டேங்க் வாட்டர் நம்ம ஊற்றுறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காற்று ஊதக்கூடிய அந்த மோட்டரையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபெவிக்விக் மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா க்ளூவை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் கிடைக்கும். ஸோ அதனால் க்ளூவை நான் அப்ளை பண்ணிட்டேன். ஒட்டின பிறகு அடுத்து இந்த ரிங்கை எடுத்து நம்ம மாட்டிடலாம். ஸ்ட்ராங்காக மாட்டிடணும். ஓகே, அடுத்தது காற்று ஊதக்கூடிய இந்த மோட்டரை வந்து நான் இந்த மாதிரி ஒரு எல்போ எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மோட்டரை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி டேப் அடிச்சிடுறேன். எந்த ஒரு வைப்ரேட் ஆகாமல் நல்லா வந்து அரெஸ்ட் பண்ணிடுறேன். அரெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நம்ம உள்ளார இந்த மாதிரி சீட்டிங் போட்டு ஒயர் மட்டும் வெளியே எடுத்துட்டோம். ஸோ இதை வந்து நான் ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணும்போது எந்த ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஓடும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த பேக் சைடில் இருக்கிற மோட்டர் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லென்த்தாக 2 ஒயர் நம்ம 2 மோட்டருக்கும் 2 ஒயர் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் இந்த டேங்குக்கு உண்டான ஒரு சைடை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். வழக்கம் போல் நான் சொன்னது தான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ண பிறகு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி ஒட்டிடலாம். ஓகே, டபுள் சைடு ஒட்டியாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும் எது டேங்க் அப்படின்னு. கீழே இருக்கிறது டேங்க்கு. ஸோ இது வந்து நான் ரெண்டுமே பேரலல் கனெக்ஷன் கொடுக்குறேன். 2 மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்விட்சில் வந்து ரன் ஆகிற மாதிரி அட் அ டைமில் 2 மோட்டருமே ஸ்விட்ச் ஆன் பண்ணால் ஓடணும். ஸோ அதனால் வந்து இதை பேரலல் கனெக்ஷன் கொடுத்து நான் எடுத்துக்கிறேன். அந்த ஒயர் ஜாயிண்ட்டுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லீவ் போட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்விட்ச் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச், டாகல் ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சார்ஜிங் போட்டு இது செல்லு எல்லாமே வரும். ஸோ இது சார்ஜிங் போட்டுக்கான ஹோல்ஸும் நம்ம ஏதாவது போட்டுடலாம். ஹோல்ஸ் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா சார்ஜிங் போட்டு அந்த ஸ்விட்ச் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கனெக்ஷன் கொடுத்துடலாம். இதுக்கு வந்து லித்தியம் சார்ஜிங் போர்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அந்த போர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். இதுக்கான கனெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நெட்லேயே இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க, இது ஈஸி தான். ப்ளஸ் மைனஸ் எல்லாமே வந்து பார்த்து நம்ம கனெக்ஷன் பண்ணிவிட்டு லித்தியம் செல்லுக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டு சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு. சார்ஜ் பண்ணும்போது ரெட் லைட்டும், சார்ஜ் ஃபுல்லான பிறகும் ப்ளூ லைட்டும் வந்து இது இண்டிகேஷன் காட்டும்.
அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுவிட்சை வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ணிடலாம். இது வந்து 2 மோட்டருக்கும் பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய சுவிட்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 3.7 வோல்டேஜ் உள்ள ஒரு செல்லை வந்து இந்த பேட்ரி ப்ளஸ் பேட்ரி மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒயரிங் வேலை எல்லாமே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே அதோட இடத்துல வந்து செட்டில் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. அந்த சைடு மோட்டர் ஓடுது, இந்த சைடு மோட்டர் ஓடுது. இப்போ 2 மோட்டருமே கரெக்டாக பர்ஃபெக்டாக ஓடுது. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கீழே ஸ்டாண்டு நான் சொன்னேன் இல்லையா, அதையும் வந்து நான் க்ளூ கன் யூஸ் பண்ணி எல்லாமே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து நிற்கும். ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த இதெல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்புக்கு நான் வந்து பெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஷேப் நம்ம ரெடி பண்ண பிறகு இன்னொரு எல் ஷேப் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூ யூஸ் பண்ணி அந்த டேங்க்குக்கு மேலே பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதோட அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வந்து நம்ம மடிக்க போகிறோம். மடித்த பிறகு நம்ம டேங்க்குக்கு மேலே ஸ்க்ரூ போட்டு முறிக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணால் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டில் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பெயிண்டிங்க்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். பெயிண்டிங் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து நான் சூஸ் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணி போகிறேன். பெயிண்டிங் வேலை முடிஞ்ச பிறகு இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.